ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கலகலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை சில பேர் மைதா பிஸ்கட்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. உங்கள் கிட்ட விஸ்கி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட கலந்துக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் அதில் ஒரு 1/4 கப் நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நம்ம உப்பு சேர்த்து பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இனி இதில் ஒரு 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம், உங்கள் விருப்பம்தான். தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை தண்ணி உங்களுக்கு அதிகமாகிட்டுனா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். இப்படி நம்ம கை வச்சு அமுக்கும் போது உள்ளே போதும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதை அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். பாருங்கள், இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இனி பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இதை சப்பாத்தி பண்ணுற மாதிரி நம்ம ஒல்லியே திரட்டக்கூடாது, கொஞ்சம் குண்டாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி திரட்டிட்டு ஒரு கத்தியை வச்சு கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கோடு போட்டுக்கோங்க. டைமண்ட் ஷேப், எந்த ஷேப்னாலும் உங்களுக்கு எது விருப்பமோ அதை மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பில் போட்டிருக்கேன். கோடு போட்டாச்சு. இனி நம்ம அந்த ஓரங்களில் உள்ள மாவெல்லாம் எடுத்துக்கோங்க. அது இனி அடுத்தது நம்ம மாவு திரட்டும் போது யூஸ் ஆகும் நமக்கு. இனி ஒவ்வொரு பிஸ்கட்டையும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் நம்ம எல்லா பிஸ்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். அதுக்கு ஒரு பேனில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. கரண்டியை வச்சு நல்லா 2 பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் பொன்னிறமானதும் அதை வெளியே எடுத்துருங்க. இனி அடுத்து கொஞ்சம் பிஸ்கட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்து பொன்னிறம் வந்ததும் வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோ சூப்பராக நமக்கு பிஸ்கட் வந்துருக்குன்னு பாருங்கள். இந்த பிஸ்கட் சூடாக இருக்கும்போது அது மெருதுவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு ஆறுனது நல்லா மொறுன்னு இருக்கும் பிஸ்கட். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள், சூப்பராக கிடைக்கும் நமக்கு பிஸ்கட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.